நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பட்டத்திற்கான நடவு வேலைகள் எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சதுக்கப்புறம் தோட்டத்தில் நடவு செய்த செடிகள்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது, எப்படி வளர்ந்துருக்கு, பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இப்போ நாம் பார்க்கலாம். மஞ்சள் கனகாம்பரம் அருமையாக பூத்திருக்கு. சிவப்பு கலர் இட்லி பூ அப்படியே கொத்து கொத்தா எப்படி இட்லி மாதிரியே பூத்துருக்கு பாருங்கள். வெற்றிலை கொடி தளதளன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எவ்வளவு தூரத்துக்கு படர்ந்துருக்கு பாருங்கள். இவ்வளோ பெரிய வெற்றிலை கொடி. பக்கத்துலேயே பாவக்காய் செடி நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆடிப்பட்டத்துக்கு போட்ட செடி அவரைக்காய் செடியில் எவ்வளவு பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். அப்படியே கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துருக்கு. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால இன்னும் பிஞ்சுகள் விடலை. இன்னொரு தொட்டியில் இருக்கிற செடிகள்லேயும் இந்த மாதிரி தான் பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்குது. பாவக்காய் செடியிலையும் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். இன்னொரு செடியிலையும் அதே மாதிரி காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இது இன்னொரு வெரைட்டி பாவக்காய். இதுலேயும் காய்கள் எப்படி காய்ச்சிருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னாக்கா இது கத்திரிக்காய் செடி பிளாக் பியூட்டி. காய்களும் பிஞ்சுகளுமா நிறையா இருக்குது இந்த செடியில். இந்த செடியிலையும் கத்திரிக்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய கத்திரிக்காய். இப்படியே இந்த பக்கம் வந்தோன்னாக்கா இந்த மஞ்சள் செடிகள்லாம் நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு. மேரிகோல்டு இந்த வருஷம் எங்கள் தோட்டத்தில் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இங்கே வந்தோன்னாக்கா வெண்டைக்காய் பாருங்கள், சிகப்பு வெண்டைக்காய். இப்போ சிகப்பு வெண்டைக்காய் செடியிலையும் நிறைய காய்கள் இருக்குது. செடிகள் போட்டிருக்கோம். வெண்டைக்காய் செடி ஒரு 20 செடிக்கு மேலே போட்டிருக்கோம். நல்லா காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இது எல்லா வெண்டைக்காய் செடிகளும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தோற்றம். லாங் பீன்ஸ் செடிகள் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. காய்கள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இந்த லாங் பீன்ஸ் செடிகளுக்குள்ளேயும் பாவக்காய் நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாவக்காய். அது மாதிரியே மேலேயும் பாவக்காய் நிறையா இருக்குது. மேலே நெட்டு வரைக்கும் போய் லாங் பீன்ஸ் செடிகள் எல்லாம் நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், எல்லா செடியிலையுமே காய்ச்சிக்கிட்டு இருக்கு. கிரைசாந்தமம் பதியன் போட்டிருக்கோம். இந்த பதியனில் துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உள்ள இந்த பதியம் வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு நாம் நம்பலாம். பக்கத்துலேயே பாருங்கள் ரோஸ்மேரி. இது ஒரு வாசனை செடி. ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்காக இதை போட்டு வச்சுருக்கோம் வீட்டில். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு மேரிகோல்டு செடி பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா சொடக்கு தக்காளி. இது ஒரு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த செடி. இங்கே பாருங்கள், இப்போ வளர்ந்துக்கிட்டு வர்ற செடி எவ்வளவு அருமையாக இருக்குது. அதில் காய்களும் பூக்களும் பிஞ்சுகளுமா நிறையா இருக்குது. சொடக்கு தக்காளி இதுவும் ஒரு மருத்துவ பயனுள்ள செடி தான். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு லாங் பீன்ஸ் செடி, அதுலேயும் பிஞ்சுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. முள்ளங்கி எவ்வளோ அருமையாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். 2 தொட்டியில் போட்டிருக்கோம். இது ஒரு தொட்டி. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு தொட்டிலையும் எப்படி வளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது முள்ளங்கி. நாற்று விட்ட கத்தரி கன்றுகள்லாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துருச்சு. நடவு செய்தது போக மீதி இருக்கிறது இந்த கத்தரி கன்றுகள். இதுக்கெல்லாம் ஒரு இடத்த பார்த்து நட்டு வைக்கணும். ஏன்னா மணப்பாறை கத்தரி ரொம்ப ருசியாக இருக்கும். இது கன்றுகளை வீணாக்க வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கும். வெள்ளை பூசணி கொடி அது தானே வளர்ந்தது தான். இந்த க்ரோ பேக்குங்களில் ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் அதோட கொடியை வச்சு மண்ணை அமுத்தி விட்ருக்கோம். நல்லா வளர்ந்து நெட்டுக்கு மேலேயும் போயிருச்சு. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த தொட்டிகளை விட்டுட்டு வெளிப்பக்கமாகவும் வந்துருச்சு. எவ்வளவு ஆண் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இந்த ஆண் பூக்களுக்கு அடுத்து பெண் பூக்கள் வரும். மிளகாய் செடிகளில் 5 விதமான மிளகாய் செடிகள் வச்சுருக்கோம். அதெல்லாம் என்னென்ன மிளகாய் செடி அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ இந்த இடத்துல இருக்கிறது பாருங்கள், இது சாதாரண மிளகாய் செடி தான். எவ்வளவு பழங்கள் நல்லா பழுத்து செக்க செவேல்னு பழுத்துருக்கு. இது வந்து ஒரு தனியான வெரைட்டி. இது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, கேரளாவிலேருந்து கொண்டு வந்த மிளகாய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மிளகாய் செடி இதுவும் காந்தாரி மிளகாய் தான், சின்ன காந்தாரி மிளகாய். இதை வந்து நாங்கள் மூணாருக்கு டூர் போயிருந்தப்போ அந்த மூணாறுலேருந்து வாங்கினோம், விதைகள்லாம் வாங்கிட்டு வந்தோம். மிளகாய் சின்னோண்டு பாருங்கள் எவ்வளோ சின்னது மிளகாய். ஆனால் எல்லாத்த விட இதில் தான் காரம் அதிகம், ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மிளகாய் பார்க்குறதுக்கு. நிறையா காய்கள் இப்போ தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இது நல்லா பழுத்தது இந்த நிறத்தில் இருக்கும். பிஞ்சுகளை பார்த்தோன்னாக்கா ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள், குட்டி. இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சின்ன மிளகா. ஆனால் காரம் சட்னிக்கெல்லாம் ஒரு 3 மிளகா வச்சோம்னா போகிறோம் இதில். அடுத்து இங்கே பார்த்தோன்னாக்கா பெரிய சைஸு காந்தாரி மிளகாய் எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். சந்தன கலரும் ஆரஞ்சு கலரும் ரெட் கலரும் எல்லா கலரும் சேர்ந்துருக்கு. இது மாதிரி ஒரு 3 செடி இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் நிறையா செடிகள் நடவு செஞ்சுருக்கோம். தூரத்துலேயும் ஒரு செடி தெரியுது பாருங்கள், இதே மாதிரி காந்தாரி மிளகாய். இதுவும் நல்ல காரமாக இருக்கும் பாருங்கள். இந்த மிளகாயவே குருவிகள் வந்து சாப்பிட்டுட்டு 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த குருவிகளுக்கு இந்த மிளகாய் பழம் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கு பாருங்கள். இது 3வது மிளகாய் செடி இப்போ பார்த்துருக்கோம் நம்ம, 3வது வகை. இந்த 4வது வகை பார்த்திங்கன்னாக்க இங்கே பாருங்கள், இதுலேயும் எவ்வளவு பழம் பழுத்து தொங்குது. இந்த மிளகாய் வந்துட்டு அப்படியே தின்னாக தான் இருக்கும். இது ஊசி மிளகாய், செம காரம். இது நம்ம மிளகாய் வகையை சேர்ந்தது தான், நாட்டு மிளகாய். இது 4வது வகை. 5வது வகை இங்கே இருக்குது. இதுலேயும் எல்லா மிளகாயும் பழுத்துருச்சு பாருங்கள். இதுவும் நம்ம ஊர் நாட்டு மிளகாய் தான், நல்லா காரமாக இருக்கும். மிளகாய் நல்ல விளைச்சல் இந்த வருஷம். பக்கத்திலே நாட்டு வெண்டைக்காய், பச்சை கலர் வெண்டைக்காய், இதுவும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி செடிகள் இந்த வருஷம் சுமாராக தான் வளருது, ஏன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இலையெல்லாம் சின்னதாயிருச்சு. இப்படி இருக்குது இவ்வளோ பெரிய செடி. ஆனாலுமே கூட இது நல்லா வளர மாட்டேங்குது. ஆனால் அதிக வெப்பம், இங்கே இன்னுமே வெயில் கொளுத்துது. நிறைய பூக்கள் இருக்குது, ஆனால் பூக்கள் வந்து பிஞ்சுகள் விட மாட்டேங்குது. புடலங்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, பந்தலில் நல்லா பரவி இருக்குது. அடுத்து இங்கே அவரைக்காய் செடியை பார்த்தோன்னா இது கொடி அவரை, வெள்ளை கலர் அவரை. இதுவும் நல்லா பந்தலை பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தூரம் பந்தலில் படர்ந்துருக்கு பாருங்கள். பீர்க்கங்காய் செடி இப்படி தான் நடவு செய்திருக்கோம். இது இன்னொரு செடி பார்க்கலாம் வாங்க. இந்த பீர்க்கங்காய் செடி கொடி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது இந்த குச்சியை பிடிச்சி மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. நடவு செய்த சொரக்காய் கொடியும் அப்படியே நல்லா வளர்ந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. வர்டிக்கல் பந்தலை பிடிச்சிருச்சு, அப்படியே மேலே பெரிய பந்தலுக்கு ஏறிடும். இந்த மாதிரி இந்த சீசனுக்கு மாடி தோட்டத்தில் பயிர் பண்ண எல்லா செடிகளுமே ரொம்ப சிறப்பாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லாங் பீன்ஸ் காய் அப்படியே நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்குது. தோட்டத்தை அப்படியே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இடையில மேரிகோல்டு செடிகளும் நல்லா பூத்துருக்கிறது தோட்டத்துக்கு ஒரு அழகையும், அதே சமயம் பூச்சிகளை ஈர்க்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரியும் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் ஒரு 10 செடிக்கு நடுவில் இந்த மாதிரி மேரிகோல்டை வச்சு விட்ருக்கோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.